நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருந்தேன். என்னைய பேட்டி எடுக்கிறேன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனையில சிக்க வச்சுட்ட பாத்தியா? இப்படி வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தவங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை யூடியூபர் வந்து நமக்கு தெரியும். இவர் வந்து கோயம்புத்தூர்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே பேட்டி எடுத்துட்டு இருப்பாரு. அந்த வகையில ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து பேட்டி எடுத்திருக்காருங்க. அவரும் ஆர்வ கோளாறுல, இதை பாத்தீங்களா என் செயின்ல என்ன இருக்குன்னு பாருங்க, இது வந்து புலியோட நகம், இதை வந்து நான் இங்கெல்லாம் வாங்கல, ஆந்திரால இருந்து வாங்கினேன் அப்படின்னு இது மாதிரி வந்து உண்மையை உடைச்சிட்டாரு. இந்த வீடியோ வேற சோசியல் மீடியால பயங்கர வைரலாக ஷேர் ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வனத்துறையினர் இருந்துகிட்டு, என்னது புலியோட நகமா, இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு டைரக்டா இவங்களோட வீட்டுல போய் வந்து சோதனை வந்து நடத்திருக்காங்க. சோதனை நடத்தும் போது இவர் வீட்டுல இல்ல, அப்படி இருந்தும் இவரோட வீட்டுல வந்து புள்ளிமான் கொம்பெல்லாம் வந்து இருந்திருக்கு. அதை வந்து எடுத்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போன மனுஷன் டைரக்டா வந்து ஆஜராயிருக்காரு. அப்ப வந்து இவர் போட்ட செயினை வந்து பறிமுதல் வந்து பண்ணிருக்காங்க. பறிமுதல் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு அவரை அரசு வேற வந்து பண்ணிருக்காங்க. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் நெட்டிசன்ஸ் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? பேட்டி கொடுத்து நீங்களே தொக்கா மாட்டிக்கிட்டீங்களேப்பான்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.